ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம குழம்பு செய்ய போகிறோம். என்ன குழம்புனா மஷ்ரூம் குழம்பு. பாருங்கள், சாப்பாடு, தோசை, பூரி, சப்பாத்தி, இட்லி எல்லாத்தையும் வச்சு சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தோல் உரித்து மஷ்ரூம் எல்லாம் நல்லா கழுவிக்கோங்க. நல்லா கழுவிட்டு வெங்காயம், தக்காளி, மஷ்ரூம் இது மாதிரி நல்லா வெட்டி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளிலாம் நல்லா வெட்டி எடுத்துட்ட பிறகு அப்புறமேட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு வந்துட்ட பிறகு இந்த மசாலாலாம் போட்டு நல்லா கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டு கடாயில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் பொறுமையாக மசாலா போட்டுருக்கோங்க. ஒன்றாவே எல்லாத்தையும் இது மாதிரி போட்டுருணும். வீடியோ காட்டுற மாதிரி போட்டுங்க. எல்லா மசாலாவையும் போட்ட பிறகு வெங்காயம் போட்டுடணும். வெங்காயம் போட்டுட்டு ஆனியன் போட்டுட்டு அடுத்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். ப்ரௌன் ஆகிட்ட பிறகு டொமேட்டோ போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ப்ரௌன் ஆகிடணும். அதுக்கு முன்னாடி நல்லா ப்ரௌன் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரௌன் ஆகிட்ட பிறகு டொமேட்டோ போட்டுக்கோங்க. நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆகிடணும். டொமேட்டோ போட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி டொமேட்டோ நிறைய போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ நீங்கள் நார்மலாக குழம்பு செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டொமேட்டோ போட்டு டொமேட்டோ நல்லா வந்துட்ட பிறகு நல்லா கொஞ்சம் தொக்கு மாதிரி ஆன பிறகு சிக்கன் குழம்பு வாசனை செம்மையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சுட்டு செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் குழம்பு மாதிரி ஸ்மெல் வரும். இப்போ சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு டொமேட்டோ கடித்து சால்ட்ஸ் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. கலக்கிட்ட பிறகு தொக்கு மாதிரி நல்லா இந்த இதுக்கு வந்துட்ட பிறகு தக்காளி இது மாதிரி நல்லா குழஞ்சிட்ட பிறகு மஷ்ரூம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது மாதிரி வந்துட்ட பிறகு மஷ்ரூம் போட்டுக்கோங்க. மஷ்ரூம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீது மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். மீட் லாஸ்ட்டில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமே மிளகாத்தூள். நாங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ், அதனால நாங்கள் நிறைய மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அதிலே தண்ணி விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாவே இது மாதிரி தொக்கு மாதிரி வந்துடும். அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்றதுனால குழம்பு ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குழம்பு மாதிரி எப்படி சொன்னால் குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க விட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்கள், நல்லா எண்ணெய் திரண்டுற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கணும். உங்களுக்கு வேணும்னா நடுவில் கருவேப்பிலாம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் லாஸ்ட்டில் கொத்தமல்லி கொதிக்குது. இப்போ நல்லா கொதிச்சிடணும். எண்ணெய் திரண்டோடனே கொத்தமல்லி போட்டு இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இறக்கிட்ட வரைக்கும் சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், செம்மையாக இருக்குது. சிக்கன் குழம்பு மாதிரியே டேஸ்டியாக சிக்கன் குழம்பு மாதிரியே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்.